வணக்கம் டிடி தமிழ் நேயர்களே. குழந்தைகளுக்கான ஏன்முறை மருத்துவம் நிகழ்ச்சியில் நாம் இன்று காண இருப்பது பிரேக்கியல் ஃப்ளெக்ஸஸ் எனப்படும் கழுத்து நரம்புகள் பாதிப்படைந்தால் அதற்கு ஏற்படும் எர்ப்ஸ் பாலசி குறித்தும் அதற்கான ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் குறித்தும் நம்ம இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம். ஸோ பிரேக்கியல் ஃப்ளெக்ஸஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா இது கழுத்திலிருந்து உடனடியாக வரக்கூடிய மிகப்பெரிய நரம்பு தொகுதி. இது குழந்தைகள் பிறக்கும் போது அடிபடுறதுனால மோஸ்ட்லி இந்த குழந்தைங்களுக்கு ஹெர்ப்ஸ் பால்சி அப்படின்ற ஒரு பால்சி ஏற்படும். இந்த பால்சி அப்படின்னாக்கா மசில் வீக்னஸ் அப்படின்ட்டு இங்கிலீஷில் சொல்லுவோம். அதாவது சதைகள் செயலிழந்து போடுறது. ஸோ இது வந்தது அப்படின்னாக்கா இந்த குழந்தைங்க கையை ரொம்ப அசைக்க முடியாது. ஒரு மாதிரி கை ரொம்ப ரொட்டேட் ஆகிட்டு கை அசைக்க முடியாமலே இருப்பாங்க. ஸோ அதுதான் ஹெர்ப்ஸ் பால்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை ரொம்ப அதிகப்படியான வெயிட் இருந்து அந்த குழந்தை பிறக்கும் போது ஏற்படுகின்ற ஒரு பர்த் இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இன்ஜுரினால் இந்த மோஸ்ட்லி இந்த பிரேக்கியல் ஃப்ளெக்ஸஸ் இது பாதிப்படைறதுனால ஏற்படும். இன்னொன்று குழந்தைகள் கருவுற்றிருக்கும் போது தாய்மார்கள் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் எனப்படுகின்ற கருவுற்றிருக்கிற தாய்மார்களுக்கு ஏற்படுகின்ற நீரிழிவு நோயினாலும் இந்த ஹெர்ப்ஸ் பால்சி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, இது எதனால் வருது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பிறந்த உடனேவே குழந்தைங்க கை காலை அடிச்சுட்டு விளையாடும். ஆனால் இந்த ஹெர்ப்ஸ் பால்சினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் விளையாடுவது ரொம்ப கடினமாக இருக்கும். இது மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னாக்கா ரைட் சைடு மட்டும்தான் பாதிக்கும். அதாவது வலது பக்கம் கைகள் மட்டும்தான் ரொம்பவே பாதிக்கும். இதனால் நீங்கள் பெற்றோர்கள் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னாக்கா பாப்பா விளையாடுதா அப்படின்ற மாதிரி நம்ம அப்சர்வ் பண்ணோம்னாவே அதிலே தெரிஞ்சிடும் நமக்கு இந்த குழந்தைக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம இந்த குழந்தையோட பர்த் ஹிஸ்ட்ரியை நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது இந்த குழந்தைக்கு உண்மையாகவே ஹெர்ப்ஸ் பால்சி இருக்குது அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாக்கா நம்ம இதுக்கு ஃபிசியோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு சில ஹெர்ப்ஸ் பால்சி ஆரம்பிச்சது அப்படி குழந்தைக்கு இருக்குது அப்படின்னாக்கா அது நார்மலாகவே ஒரு 3-4 மாதத்தில் சரியாயிடும். அந்த நரம்பு பாதிப்புகள் சரியாயிடுச்சு அப்படின்னும் போது இந்த கண்டிஷன் சரியாயிடும். ஒரு சில குழந்தைகளுக்கு அதிகப்படியான நரம்பு பாதிப்பு இருந்தால் அதற்கு நம்ம ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் நிச்சயமாக கொடுத்தாக வேண்டும். இந்த ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெச்சஸ் செய்யணும். அடுத்து ஸ்டிமுலேஷன் கொடுத்து இந்த மசில்ஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த குழந்தைங்க ஷோல்டரை இந்த மாதிரி மேலே தூக்கவே முடியாது. அக்லம் ரொம்பவே அடங்கி இருக்கும். அதே மாதிரி எல்போ எனப்படுகின்ற முழங்கை குழந்தைங்க நீட்டி தான் இருப்பாங்க. அந்த குழந்தைங்களால் முழங்கையை மடக்க முடியாது. அதே மாதிரி மணிக்கட்டு நீட்டியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களை நம்ம அப்சர்வ் பண்ணும்போது நம்ம குழந்தை விளையாடும் போதே நம்ம பார்ப்போம் அந்த குழந்தைக்கு வலது கை தூக்கி விளையாடாமல் இருந்ததுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. சரி, இதே வளர்ந்து குழந்தையாக இருந்தாக்கா அந்த குழந்தைய நம்ம சட்டையை போட சொல்லணும். அந்த குழந்தைங்களை சட்டையை காட்டிட்டு நீயே சட்டையை போடு அப்படின்ட்டு பண்ணோம்னாக்கா அந்த குழந்தை இந்த சட்டை பட்டனை போடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ அப்போவே நமக்கு தெரியும் இந்த குழந்தைக்கு இந்த ஹெர்ப்ஸ் பால்சி தான் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த ஹெர்ப்ஸ் பால்சி பாதிப்படைஞ்சது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாக்கா நீங்கள் உடனடியாக இதுக்கு ஃபிசியோதெரப்பி நம்ம கொடுக்கணும். ஃபிசியோதெரப்பியில் கொடுத்து கரெக்டான ப்ராப்பர் ஃபங்க்ஷனும் மசில் ஸ்ட்ரென்தனிங் ஸ்ட்ரெச்சஸ் இந்த ஒர்க் அவுட்டில் நம்ம நல்லா பண்ணோம்னாக்கா இந்த குழந்தைக்கு நியரிங் டு நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் பெற்றோர்கள் மிக ஜாக்கிரதையாக இருந்து இந்த விஷயத்தை கவனிக்கணும். தங்களோட குழந்தைங்களோட கை கால் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, அசைவு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்றபடி நீங்கள் செயலாற்றணும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரியான ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, குழந்தை வலது கை தூக்க மாட்டேங்கிறான் அசைக்க மாட்டேங்கிறான் அப்படின்ற பிரச்சனை ஏற்பட்டாக்க நீங்கள் ஃபிசியோதெரப்பி கொடுத்து அதில் நீங்கள் சரி பண்ணலாம். சரி, இன்றைக்கான ஹெர்ப்ஸ் பால்சி அதாவது பிரேக்கியல் ஃப்ளெக்ஸஸ் இன்ஜுரி எனப்படுகின்ற ஹெர்ப்ஸ் பால்சி குறித்து இன்றைக்கி பேசணும். மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு நோய் குறித்தும் அதற்கான ஃபிசியோதெரப்பி தீர்வுகள் குறித்தும் மிக விரிவாக அலசுவோம். நன்றி, வணக்கம்.